அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசினருக்கு 2 சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், 4 ராகு, 5 சனி, அஷ்டமத்தில் குரு வக்கிரம், 10 கேது பகவான். ராசிக்கு 2 சுக்கிரன், செவ்வாய், சூரியன், புதன் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். குரு பகவான் தற்போது வக்கரகதியில் இருப்பதாலும் தகுந்த நேரத்தில் பண வரவுகள் கிடைத்து உங்களின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. ஆகவே பண கஷ்டம் வர வாய்ப்பு இல்லை. சிக்கனமாக இருத்தல் வேண்டும். ராசிக்கு 2 சூரியன், செவ்வாய் இருப்பதால் சில நேரங்களில் மிகவும் டென்ஷன் ஆவீர்கள். பொறுமை தேவை. முன் கோபத்தை தவிர்த்தல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுதல் வேண்டும். வேலையாட்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. வேலைக்கு செல்பவர்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களின் தனி திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். அதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்தல் கூடாது. அதிகாரிகளை பகைத்து கொள்ளுதல் கூடாது. மாணவர்களுக்கு கெட்ட சகவாசம் கூடாது. நன்றாக கஷ்டப்பட்டு படித்தல் வேண்டும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் நன்றாக படித்தல் வேண்டும். 7 சுக்கிரன், செவ்வாய் இணைந்து 7ஆம் இடத்து சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து 2 இருக்க 2க்குரிய குரு பார்ப்பது சிறந்த அமைப்பு தான். நண்பர்களாலும் குடும்ப உறுப்பினர்களாலும் காரியம் வெற்றியாகும், சாதகமாகும். பொருளாதார ரீதியாக வெற்றிகள் கிடைக்கும். புதன் 2ல் இருந்து சூரியனோடு இணைந்து பூத ஆதித்ய யோகத்தை உண்டாக்குகிறார். பொருளாதாரத்தில் எந்த சிக்கலும் இருக்காது. கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். கொடுத்த பணம் வசூலாகும். அடைய வேண்டிய கடன்கள் நன்றாக அடைபடும். சிலருக்கு வாடகை கட்டிடத்தில் இருந்து சொந்த கட்டிடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசியலில் உள்ளவர்களுக்கு சிறப்பான செல்வாக்கு, சொல்வாக்கு பெருகும். 4ல் ராகு இருப்பதால் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் உள்ளோருக்கு அடிக்கடி ஆரோக்கிய பிரச்சனைகள் வரும். முன் கோபத்தில் அவசரத்தில் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்க வேண்டாம். வீடு மனை வாங்கும் போது பத்திரத்தை சரிபார்க்க வேண்டும். பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் தங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடிவயிறு முதல் பாதம் வரையான உறுப்பு உபாதைகள் வரலாம். ஆக கோவிலுக்கு சென்றால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.